இன்று பாரதத்தின் உன்னத தலைவர் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் 75வது பிறந்த நாளில் பல நிகழ்ச்சிகள் இன்று தமிழகம் தழுவி மட்டுமல்ல பாரதம் தழுவி நடந்து கொண்டிருக்கிறது. அகில உலக ரீதியில் கூட பல இடங்களில் மோடிஜி அவர்களின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி வருகிற சூழலில் இன்று காலையிலே ஒரு நிகழ்ச்சி வடபள்ளி கோயிலில் தேர் எடுப்பதற்காக என்னை அழைத்த புகழேந்தி அவர்களுக்கும் கார்த்திக் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்ம முருகனை தரிசிப்பதே ஒரு வெற்றிக்கு அறிகுறிதான். ஆக இங்கு வந்து பாரத பிரதமரின் பிறந்த நாளுக்கு தேரிழுத்து அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். அவர் என்றும் நலமோடு வளமோடு பாரத தேசத்தை மேலும் மேலும் உயரிய இடத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்வோம். இன்று நான் வந்து பாரத பிரதமரின் 75வது பிறந்த நாளுக்காக வாழ்த்துக்கள் கூறுவதற்காக வந்திருக்கின்றேன். இங்கு அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை என்று நினைக்கிறேன். இன்று ஒரு நல்ல மனிதர் 3-4 முறை குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சர், 3வது முறை பாரத பிரதமர் இருக்கும் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க வந்திருக்கின்றேன். உங்களுடைய அரசியல் கேள்விகளும் சரி, உங்களுடைய நோக்கங்களும் சரி, அனைத்துக்கும் நான் வந்து பதில் அளிப்பதற்கு காத்திருக்கிறேன். வருங்காலத்தில் வருகிற ஒரு வாரம் அல்லது 2 வாரம் நிகழ்ச்சிகள் எல்லாம் எனக்கு ஒதுக்கப்பட்டு என்ன செய்ய வேண்டும் என்று தலைமை சொல்கிறதோ எடுத்துச் செல்லும் போது நிச்சயமாக உங்கள் அனைவரையும் என்றுமே நான் அங்கிருந்து இங்கே வந்தவன், அதனால உங்களுடன் இருந்து உங்களுக்கு பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். இல்ல சார், தனிப்பட்ட முறையில் நான் சுற்றுப்பயணம் பிளான் பண்ணல. நான் கண்டிப்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை சொல்லும் போது அனைவருக்கும் பணி இருக்கிறது. அந்த பணியை சிறப்பாக செய்வதற்காக கட்டளையிடும் போது நிச்சயமாக அந்த கட்டளை ஏற்று சிறப்பாக பணிபுரிய காத்திருக்கிறேன். எத்தனை தேர்தல் வந்தாலும் திமுகவை தோற்கடிக்க முடியாது, எந்த குற்றவாளியும் எதுவும் பண்ண முடியாதுன்னு முதலமைச்சர் பேசியிருக்காரு. ஒவ்வொருவரும் கோயில் இது, அதனால் அதிகமாக நான் பேச விரும்பல. இருந்தாலும் அதற்கான பதில்கள் எல்லாம் நிச்சயமாக தருகிறேன் என்று சொல்லியிருக்கின்றேன். யாரும் வந்து நிரந்தரமாக வெற்றி பெற்றவர்களும் கிடையாது, நிரந்தரமாக தோல்வி பெற்றவர்களும் கிடையாது என்று போய் சொல்கிறேன்.